நல்லா சிதறி கிடக்குது. ஆனால் ஒரு தலை வந்து தரையில் அடித்து ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அதோடு கால் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம். முன்னாடி இப்போ இருக்க மவுண்டனை பாருதுல வச்சு ஓட்ட முடியல, மூடிட்டு ஓட்டினோன்னா மூச்சு விட முடியல, திறந்து வச்சு ஓட்டினா கண்ணு திறக்க முடியல. ஸோ ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். பட் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ நம்ம அண்ணனுக்கு வந்து கால் உடஞ்சி கட்டு வந்து போட்டு வீட்டில் வந்து உட்கார வச்சிட்டாங்க. பட் அவரை கூப்பிட்டு தான் நீங்கள் வந்து வெளியே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் கூப்பிடல, அவர் தான் எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நான் மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு கூட ஒரு பிள்ளைக்கு அட்ரஸ் பண்ணிச்சுங்க. ஸோ மற்ற நாள் வந்து உங்களுக்கு மட்டும் லைனில் கண்டினியூ பண்ணுறேன். என்னாச்சு ஏதாச்சு, ஏன் கால் உடஞ்சி, எப்படி என்ன ஏது அப்படின்றதெல்லாம். ஸோ வாங்க விழாக்குள்ளே போகலாம். ஓகேங்க, பட் அப்படியே போவோம். நேராக இப்போ அண்ணன் வீட்டுக்கு போகிறோம். அண்ணனை தூக்குறோம். அண்ணனை தூக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோங்க. பட் எங்கே ஏதுன்றலாம் தெரில. பட் வந்து சடனாக எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அப்படியே பார்த்துக்குவோம். இங்கேருந்து நம்ம அண்ணன் வீட்டுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலாக இருக்கும், 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க. ஐயோ, மழை வேறு அடிக்க ஆரம்பிக்குது. சொட்ரு கூட போடல, டிஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஆஹா, ஹெவி ரெயின் தாங்க. ஹெவி ரெயினில் இப்போ தான் தூர ஆரம்பிக்குது. பட் கூடிய சீக்கிரத்தில் ஹெவி ஆயிரும். ஓகே, பட் காலுக்குள்ளே எப்படி கல் விழுந்துச்சுன்னா, பட் வந்து ஹெல்ப்பு கூப்பிட்ருக்காங்க. தலைவர் போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நிமித்திருக்காரு. ஆஹா, வெயிட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கொஞ்சம் லேசாக கீழே இறக்கிட்டு மேலே தூக்கலான்னு தூக்கியிருக்காருங்க. தூக்கி நிமித்திருக்காரு. பட் அப்படி நிமித்தும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஓவர் வெயிட்டுக்கு கை வந்து வலிக்கிருச்சு. வளர்க்குன உடனே காலில் வந்து கல் விழுந்துருச்சு. ப்ரோ அப்படின்னா நஞ்சு இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. ஆனால் நஞ்சுலாம் போல் கீழே, ஏன்னா ஒரு கல் வச்சுட்டு தான் அந்த ப்ராசஸிங்கில் வந்து ஈடுபட்டிருக்காரு அவர். ஏன்னா அவர் மட்டும் சோலோவாக ஈடுபட்டிருக்காரு. பட் அதனால் வந்து கல் மேலே அந்த வந்து கல் அப்படியே வலிக்கிட்டு விழுந்தோடனே டக்குன்னு காலை உருவிருக்காருங்க. பட் அதனால் வந்து ஜவ்வு மட்டும் விலகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் மனுஷனை கட்டு போட்டு வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. பட் வீட்டிலேயே இருக்கிறது ஒரு மாதிரி போர் அடிக்குதுனாரு. வீட்டில் இருக்கக்கூடிய ஆளே இல்லை, நடந்தே எங்கேயா இருந்தாலுமே அவர் கிளம்புற ஆள் தான். அதனால் வீட்டில் கட்டு போட்டு உட்கார்றதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் போல இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கூப்பிட்ருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:50 ஆச்சுங்க. பட் கிட்டத்தட்ட வந்து 3:48 சம்திங் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். போனால் இப்போ எந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கோன்னா MM ஸ்ட்ரீட்டில் இருக்கோங்க. வண்டியை பாருங்களேன், நாரி போய் கிடக்குது. சோஃபா ஏன்னாங்க கழுவி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ திரும்பி வந்து மழை பெய்யுதா, திரும்பி வந்து தூசிலாம் மேலே உட்காருதா. பட் வந்து முத்தாக தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கும் பார்த்தீங்களா, தண்ணியில் வந்து தூசி அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்குதா. அது அப்படியே காஞ்சதுக்கப்புறம் வந்து இந்தமாரி ஆகி போயிருதுங்க. திரும்பி வந்து நம்ம கழுவி வச்சாலுமே, இப்போ நம்ம இப்போ வண்டியை கழுவி இருந்தாலுமே திரும்பி கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு எடுக்கிறதுக்கு வந்து இப்படி தான் ஆகி போயிருங்க திரும்பி. பட் அதனால தான் கழுவாமல் இது பண்ணிகிட்ருக்கோம், சுற்றிட்டுருக்கோம். வைசர் தான் வச்சு மூட முடியல, ஓட்ட முடியல. வைசர் நல்ல வேலைக்கு சடன் பிரேக்கு. இங்கிட்டு வண்டி வந்துட்டு இருக்குதா. ஸ்கூல் டயத்தில் இந்த பக்கம் வந்தாலே இது ஒரு லட்சம். நம்ம வெப்சைட்டுக்கு அங்கிட்டு சுற்றி போயிருந்துக்கலாம், கிளாசிக் பக்கம். ரிவர்ஸ் எடுக்கு. சரிண்ணா, இந்த இப்போ கழட்டி வச்சுருவேண்ணா. சரிண்ணா சரிண்ணா. ஆக்சுவலாக அண்ணன் ஒரு மோட்டோ விளாகர்னு நினைக்கிறேங்க. ஓகே. ஆக்சுவலாக வந்து அண்ணா என்ன சொன்னார்னா, இந்த கேமராவோட சார்ஜர் போட்டிருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து தண்ணி போயிடுச்சு அப்படின்ற பஸ்ஸில் வந்து கேமரா வந்து டிஸ்பிளே எடுக்காமல் போயிடும். ஏற்கனவே எனக்கு அப்படி தான் ஆகியிருந்துருக்குது. ஸோ சேஃபாக இது பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா தூரிட்டு இருக்குதுங்க. பட் இந்த கேமரா புகஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வேறு மாதிரி இது பண்ணிக்கலாம். பட் கூடிய சைடில் வேறு கேமரா வேறு வாங்கணும். பட் இந்த இப்போ கேமரா புகஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சோகமாகி போயிருந்தான். இருந்தாலும் பட் ரிஸ்க் எடுப்போம். பல ரிஸ்க்குகள் எடுத்து தானே வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் வழிகளும் வரும். பட் பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும். கிட்டே வந்தாச்சுங்க நம்ம அண்ணா வீட்டுக்கிட்ட. ஆனால் இப்போ எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட் ஆகுதுன்னா, பட் இதுக்கு மேலே நம்ம எங்கே கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். இன்றைக்கி ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இனி அப்படின்ற மாரியே. இப்போ அண்ணனோட வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. தலைமை இங்கேருந்து வந்துடும். ஆனால் நம்ம தான் உள்ளே போய் பிக் பண்ணணுமான்னு தெரில. அங்கேருந்து வந்துடுவாரான்ட்டு. பட் பொறுங்க, கால் பண்ணி பார்ப்போம். தலைங்கத்தில் வந்துட்டேன், கேட்டுக்கிட்டேன். சரிண்ணே, நான் மேலேயே வந்துட்டேன் அன்றைக்கி மாதிரியே. ஓகே இதில். ஆஹா, போன டைம் இதுக்குள்ளே தாங்க ஆஃப் ரோடிங் பண்ணி அடியே போனோம். இந்த டைம் வந்து போக முடியாது, போய் அவரை தூக்கிட்டு தாங்க வரணும். போன டைம் அப்படி இதில் அடித்து தாங்க கூப்பிட்டு வந்தேன் மனுஷனை. இந்த கல்லுகள்லாம் வழியில் கிடந்துச்சு, தூக்கி ஓரத்தில் போட்டுவிட்டு இதெல்லாம் அடித்து கூப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். 3 hours later. தலைங்க பாரு, தலைங்க காலைல ஏற்றிட்டா அப்படியே உட்காரத்தில். ஸோ அண்ணனை பிக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக மாவீரன் நினச்சி கடைசியில் மாவு கட்டு போகிற நிலைமைக்கு வந்து நிற்கிறாருப்பில்.
என்னத்தல மாவீரன் நினச்சி பண்ண செயல் கடைசியில் மாவுக்கு கட்டு போட்டு போடுற நிலைமைக்கு வந்துருச்சு. உட்காருண்ணே. வெளியே தானே போங்க, கேட்டு உள்ளே வருமா? சொன்னால் ஆம்பலன் பறக்க விட்ருப்பேன் கேட்டு அடிச்சு. எங்கிட்டு போகலாம் இப்போ? ரிலாக்ஸ் பண்ணுறது தானே ஒரு இடம், பிளேஸ் வேணும் பீஸ்ஃபுல்லாக. இல்லை எனக்கு தெரியும் ப்ரோ, நீ இருந்தாலும் சொல்லணும்ல. இருந்தாலும் நீ சொல்லணும்ல ப்ரோ, எனக்கு இப்படி ஒரு பிளேஸை கூட்டு போக சொல்லணும்ல நீ. சும்மா இட்டாச்சுமா. ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தனால ஒரு பைக் ரைட் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்குதுங்க. அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. இப்போ கூப்பிட்டு வர கிளம்பிட்டு இருக்கோம் நம்ம. அப்பா ஆனால் கால் இல்லைன்னா கால் தாங்க ரொம்ப முக்கியம். பட் பைக் ஓட்டுறதுக்காரதுக்காலும் சரி, பைக் ஓட்டுறதுக்குன்ற கால் எல்லாம் இல்லை, நம்ம நடக்கிறதுக்கே நமக்கு கால் தானேங்க முக்கியம். ஐயோ காலோடையெல்லாம் இதுங்க. ஸோ நீங்கள் பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. என்ன தான் நம்ம கரெக்டாக இருந்தாலுமே எதிர்த்தாப்பில் வரவங்க கரெக்டாக இருக்கணும். ஒரு வேலையை தொடுறோம் அப்படின்னா அது ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அந்த வேலையில் வந்து நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணால் தான் அது வந்து அந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து இதாகும். இல்லைனா இந்தமாரி ஏதாச்சும் பின் விளைவுகள் ஏதாச்சும் பயங்கரமாக ஆகலாம். பட் வந்து சொல்ல முடியாதுல்ல. தலை காலை மட்டும் உள்ள வச்சுக்கணே. ஓகே பட்ட காலையே திரும்பி பற்ற போகுது ப்ரோ, அதான் ப்ரோ சொல்கிறேன். சரிண்ணே. இப்போ தாங்க வீட்டில் டீ குடிச்சிட்டு வந்தோம். இப்போ நம்ம போய் டீ கூட குடிக்க முடியாது. ஏன்னா இப்போ தான் நம்ம அண்ணனுக்கு போய் இது எப்படின்னா அண்ணன் வீட்டுக்கு போனோமாங்க. பட் அங்கே வந்து டீயை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. நான் எவ்வளோ வேணான்னு சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் போட்டு கையில் கொடுத்து விட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களேங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ஒரு பிளானிங்கில் இருப்பீங்க. பட் இந்த ஊருக்கு ப்ரோ, இந்த ஊருக்கு போய் எவ்வளோ ஆகுது என்ன ஆகுதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி எனக்கு காட்டு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிங்கன்னா நம்ம ஃபுட்லேருந்து ரைடிங் செலவு, ஃபுட் செலவு, அங்கே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து வீடியோவாக பண்ணி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாங்க. நீங்களும் வந்து எனக்கு டிப்ஸ் கொடுங்க. பட் எந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலாம், எந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படின்றது மாதிரிலாம். பட் வந்து இதுதான் பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை, மல்டிபிள் இப்போ இதாக பண்ணலாம். நம்ம எல்லாமே கலந்து பண்ணலாம். பட் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், பட் எந்தெந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ உங்கள் அன்பு ஆதரவை கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு மழை வந்துடும் தான் நினைக்கிறேங்க. லேசாக தூருது. ஸோ ஆக்சுவலாக ஸ்பீடாக போகலாம் தான் இப்போ ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம அண்ணன் எனக்கு கால் இருக்க நிலமையை பார்த்தா நம்மளுக்கு ஸ்பீடாகவே போக தோணலைங்க. பட் வந்து ஒரு சேஃபாக கூப்பிட்டு சேஃபாக போய் இறக்கி விடணும். பட் அதனால் வந்து ஸ்பீடாகவே போக தோணலை. குளிர் ஆரம்பிச்சிச்சுங்க, நல்லாவே ஹெவியாக குளிருது. டிஷர்ட் மட்டும் தான் போட்டிங்கன்னா தட்டுது உள்ளன்னு வச்சுக்கோங்க. பட் இருக்கட்டும், இதோட போராடுவோம். அந்த குளிரோட நம்ம வந்து போராடினா தான். பட் நெக்ஸ்ட் நம்ம ஹில் ஸ்டேஷன் ரெயினில் ரைட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பட் எல்லா சீசன்லேயும் நம்ம ரைட் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. பட் நோ ப்ராப்ளம். எதை கண்டும் பின்வாங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. ஆல்சோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஆர் 6 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருக்குங்க. பட் ஆனால் கிளைமேட் வேறு மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, குளிராக இருந்தாலுமே ஒரு மாதிரி சில்னஸ்ஸாக நல்லா இருக்குதுங்க. ஆனால் நல்லா இருக்கியா, செம்மையாக இருக்குது. பட் இன்னும் நம்ம போக வந்து சில்னஸ் வந்து கூடுங்க. ஏன் அப்படின்னோம்னா, ஸோ காட்டு பகுதிகளில் வந்து போகிறோமா. பட் அதனால் வந்து இன்னும் வந்து இந்த கிளைமேட் வந்து மாறலாம், சேஞ்ச் ஆகலாம். கார் ரைடிங் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக தான் இருக்குது. பட் இவரை வச்சுக்கிட்டு நல்லா வெளியே சுற்றிக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு நம்மளை அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்னும்போது அது ரொம்பவே ஒரு மாதிரி இதாகிருங்க. மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவோம்ல. பட் இது அதை காட்டிலுமே ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயங்க. இந்த எப்படின்னு சொல்கிறதுனா, ஒரு நல்லா சுற்றி திரிஞ்சிட்டு ஓடிட்டு திரிஞ்சிருக்க பையில தூக்கி ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சோமா அப்படின்னோம்னா, பட் அது ரொம்ப சோகம்தான். அது வார்த்தையெல்லாம் சொல்லி புரியிக்க முடியாது, ஃபீல் பண்ண தான் தெரியும் எப்படின்ட்டு. அங்கே பாரு, உனக்கு காலில் ஒரு அண்ணனு கையில். சரக்கை போட்டாலே கெத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த சண்டை போகிறதெல்லாம் கெத்துன்னு நினச்சிருக்காங்க சரக்கை போட்டுன்னு. பட் அது வந்து ரொம்ப அசிங்கன்றதும் தெரிய மாட்டேங்குது நிறையா பேர்த்துக்கு. என்னத்த சொல்ல, அவங்க மனநிலையை அப்படி இருக்கும் போல இருக்குது. வா, முன்னாடி இருக்க மவுண்டெயினை பாருனே தலை, முன்னாடி இருக்க மவுண்டெயினை பாருதுல. நடுவில் மட்டும் தனிச்சு தெரியுதே. ஆக்சுவலாக பல்லங்கி வந்து ரீச். அதானே, ஆக்சுவலாக பல்லங்கி வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக நம்ம அதானே மேல் சைட்லாம் ஒன்றும் இல்லை. அந்த இடம் மட்டும் தான் ஒரு மாதிரி நல்லா இருக்குது அங்கேருந்து பார்க்குறதுக்கு. தலை, இந்த எனக்குள்ள ஒரு ஃபால்ஸ் ஓடும். ஃபால்ஸ் மேலே காலத்தவங்க போட்டு உட்காந்து அப்படியே நம்ம இது பண்ணி பேசுவோம். அங்கே வேறு அந்த ஃபால்ஸ் பாலம் இருக்குது பார்த்தியா, அந்த பாலத்து மேலே காலத்தவங்க போட்டு உட்காந்து கீழே வியூஸ் பார்த்துட்டு உட்காந்துருவோம். என்ன சொல்கிறேன், என்னடா இது ஏதோ கொண்டாடி இருக்காங்க. நடு ரோட்டில் விட்டு கேக் வெட்டியிருக்காங்க. யாரோ பர்த்டே பார்ட்டி கொண்டாடிருக்காங்க. தலை,
காலை மட்டும் கரெக்டாக வச்சுக்க, இன்னொரு ஏற்றி இறக்கிறேன். இல்லை தலை, காலை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுருந்தா ஏற்றி இறக்கிருப்பேன்ல, அதை சொன்னேன். தலை இப்படி உட்காரதில்ல, காலை தொங்க போட்டு. அதான் நானும் சொல்கிறேன். ம் சரி சரி. ஆ ஆ அப்படிங்க பாரு, ராஜா பகத் மாதிரி இருந்தே இப்போ இப்படி உட்காரும். அம்மா எப்படி இருக்குது. பட் இது ஃபுல்லாக தண்ணி ஓடிச்சு அப்படின்னு இன்னும் நல்லா இருக்குங்க. வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ ஒரு பாலத்து மேலே தான் உட்காந்துருக்கோம். பட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பேக் வியூ காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ரிவர் ஓடிட்டுருக்குது. அதில் தான் இப்போ உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பொறுங்க, நம்மளோட அண்ணன்ட்ட வந்து காலில் உடஞ்சிருச்சு இல்லைங்க. பட் வந்துட்டு அவருக்கு வந்து கால் வந்து எவ்வளோ முக்கியம். ஆக்சுவலாக அந்த 4 நாளில் வந்து அவர் என்னென்னலாம் ஃபீல் பண்ணார், பட் எப்படிலாம் அவருக்கு கால் வலிலாம் இருந்துச்சு அப்படின்றத வந்து கேட்போம். எனக்கு நினச்சா சிரிப்பு தான் வருது. பொறுங்க அவர் பார்ப்போம். தலை, இந்த விளாட்டுக்கெலாம் நீ வர வேணாம் தலை. ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதோடு கால் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியம் தலை. 2 நாளில் முக்கியம். இப்போ முக்கியம் தலை. 2 நாளா? உனக்கு அடிப்பட்டு 4 நாள் ஆச்சு. அப்போ 2 நாள் கோமா இருந்தியா? 2 நாள் கீழே போயிட்டு வந்தேன் தெரியுமா? ஆமாம், தெரில. 2 நாள் வீட்டில் படுத்தேன் தெரியுமா? சரி சரி. அப்போ தான் சரியான வலி வலிச்சு. சரியான வலி. எங்க நடக்கக்குள்ள. சரி ஓகே. இனி நீ பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணுவேன்? பார்த்து நிதானமாக பண்ணுவியா இல்லை பொறுமையாக தான் பண்ணுவியா? பொறுமையாக தான் பண்ணுவீங்க. ஸோ நம்ம அண்ணனுக்கு வந்து ஒரு அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தெளிவு வரும். பட் அந்தமாரி வந்து இவருக்கும் அடிப்பட்டதுக்கு அப்புறம் இவர் சொல்லிட்டுங்க சிரிச்சுட்டு இருக்காரு பாருங்க. பட் வந்து தெளிவு வந்துருக்குது. நீங்கள் யாராச்சும் பைக்கில் வேகமாக போகிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக ஓடலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து எந்தெந்த ரோட்டில் வந்து எந்தெந்த மாரி ஓட்டணுமோ அந்தந்த ரோட்டில் வந்து அந்தந்த மாரி தாங்க ஓட்டணும். பட் வந்து ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம வேகமாக போகிறது, அப்புறம் வந்து இந்த பிள்ளை நிற்கும் போது முறுக்கிட்டு போகிறது, பட் இதெல்லாம் வந்து நம்ம கெத்துன்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கோம். பட் இதெல்லாம் கெத்தே கிடையாது. ஒரு டைம் நம்ம ஸ்லிப் ஆகி கீழே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். பட் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் இருக்கவங்கள தவிர மற்ற யாருமே வர மாட்டாங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஒரு ரீல்ஸில் பார்த்தது. பட் வந்து லைஃபுக்கு நல்லாவே செட் ஆச்சு. சரி இதை நம்மளும் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறது. அண்ணனுக்குமே செட் ஆகிடுச்சாங்க. இல்லை நீ மைக் இங்கே இருக்குதா, அதெல்லாம் வந்து இழுத்து நான் பேச வேண்டியதாக இருக்குது, கேட்காது வேறு. பட் வந்து அதாவது வந்து நம்மளோட சேஃப்டி நமக்கு வந்து ரொம்ப முக்கியங்க. பட் வந்து அவங்க நம்மளை பார்ப்பாங்க, இவங்க நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்றதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ நமக்கு பைக்கு எவ்வளோ, பசங்களுக்கு வந்து பைக்குனா எவ்வளோ உசுறு. பைக்குனா அதானே உண்மையே. பைக் ஆமாம் ஆமாம். நம்மளுக்கு என்னங்க, ஸோ அம்மா அப்பா நம்ம அக்கா, ஸோ வீட்டளவில் மட்டும்தான் நம்மளை பற்றி நம்மளை ஃபீல் பண்ணுவாங்களே, நம்மளை கேர் பண்ணுவாங்களே தவிர ஸோ வெளியே இருந்து யாருமே பண்ண போகிறது கிடையாது. நமக்கு பைக் பசங்களை பொறுத்த அளவுக்கு பைக்னா உசுருங்க. ஸோ அந்த பைக் உடஞ்சா மாற்றிடலாம். நம்ம கையோ காலோ உடஞ்சிச்சு அப்படின்ற பஸ் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ அண்ணனே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னம்னா, நீ இதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு இருக்காங்க, எத்தனை நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க இப்போ கட்டுப்பிரிக்க? அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருக்காங்க. பட் வந்து ஒரு கட்டில் அது சரியாகிறதுல இல்லை, 3 கட்டு போடுவாங்க. சில பேத்துக்கு 4 கட்டுலாம் போடுவாங்க. என்னன்னே கைக்கெலாம் 5 கட்டு போட்டிருக்காங்களாம் ஆக்சுவலாக. பட் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போட்டுங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பைக்கில் போய் விழுகலை, கல் வந்து காலில் விழுந்தனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து உட்காந்துருக்காரு. பட் வந்து பைக்கில் போய் நிறைய பேர் கீழே விழுந்தவங்களாம் இருப்பீங்க. ஸோ கால் வந்து இது பண்ணவங்களாம் இருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. ஸோ என்ன தான் நம்ம சேஃபாக இருந்தாலுமே ஸோ நம்ம ஆப்போசிட்டில் வரவங்களும் சேஃபாக தான் வருவானா அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ சரக்கு போட்டு வந்து அடிக்கலாம். ஸோ நம்மளே எடுத்துக்கோங்க. ஸோ பைக் எடுத்து ஒரு 3 மந்த் ஆமாங்க, ஒரு 3 மந்த்துக்குள்ளேயே நம்மளோட பைக்கை வந்து சரக்கு போட்டு வந்து ஒருத்தர் அடித்தார். பட் அவர்கிட்ட நம்ம வந்து பைக் வந்து வேலை பார்த்தாரான்னு சொன்னோம். பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஒழட்டி விட்டாங்க. ஸோ நாங்களும் சரி போயா நல்லா இருயான்னு சொல்லி நம்மளும் விட்டாச்சு. நம்மளால் என்னங்க பண்ண முடியும்? ஸோ நம்மளே ஆசைப்பட்டு இஎம்ஐயில் தாங்க நம்ம வண்டி எடுக்கிறோம். பட் இப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்தளவுக்கு வந்து ஹெல்மெட்டு போட்டு க்ளோஸு போட்டு எப்பயுமே போங்க. வந்து ஓகே ப்ரோ, இப்போ ஆக்சிடென்ட் ஆகி நீ சொல்கிறதுலாம் நீ ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நீ இப்படிலாம் பேசியிருந்தேன்னா ஓகே ப்ரோ, அது ஒரு லாஜிக் தான். இப்போ வந்து கல் தானே காலில் வந்துச்சு, இப்போ அது அவரோட மிஸ்டேக் தானே அப்படின்ற மாதிரி நீ நிறைய பேர் கேட்கலாம். பட் வந்து கால்ன்றது வந்து ரொம்ப முக்கியம்தான். பட் வந்து அது வந்து காலில் இருந்தாலும் நம்ம கால் உடைய தான் செய்யும். நம்ம பைக்கில் போய் கீழே இருந்தாலும் கால் உடைய தான் செய்யும். நம்ம வண்டியில் போய் எதுலையாச்சும் விட்டு அந்த பீடிங் வந்து நம்ம இதில் காலை வந்து லாக் பண்ணாலுமே கால் உடைய தான் செய்யும். ஸோ வந்து எப்படி சொல்கிறதுனா பைக்கில்ன்றது வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஓவருங்க. பட் அதனால தான் பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்கன்றேன். ஸோ பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து தான் மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்குங்க. ஸோ கையால் தான் முக்கியம். ஸோ எப்படி சொல்கிறதுனா பசியில் இருக்கவங்கள்ட்ட போயிட்டு சாப்பாடோட அருமையை பற்றி கேட்டால் தெரியுங்க. ஸோ வயிறு ஃபுல்லாக இருக்கவங்க வந்து சாப்பாடு நம்ம போட்டோம் அப்படின்னம்னா பட் வந்து அவங்க வந்து வேணான்னுவாங்க. ஸோ வேஸ்ட் பண்ணுவாங்க, கீழே கொட்டுவாங்க. அந்த பசியில் இருக்கவங்களுக்கு தான் அந்த சாப்பாடோட அருமை என்னான்றது வந்து தெரியும். பட் அந்தமாரி தான் நம்மகிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னும் போது வந்து அதோட அருமை நமக்கு தெரியாது. அது வந்து நம்மகிட்ட இல்லை, அது ஒரு மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து அதோட அருமை வந்து ரொம்ப தெரியும்.
சரி ஓகேங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கலாம் இதை பற்றி. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நான் மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி செட் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. ஸோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க. ஸோ ஹெல்மெட் போட்டாமல் வண்டி எடுக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு க்ளோஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணிட்டு போங்க. ஸோ நம்ம கைக்கு வந்து நல்லாவே ப்ரொடெக்டாக இருக்கும். பட் கை உடஞ்சாலுமே இந்த செராய்ப்பில் இருந்தெல்லாம் நம்மளை காக்குங்க. ஸோ ஓகே, ஸோ நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு அப்படியே நம்ம மோட்டோ விலாக் வந்து கண்டினியூ பண்ணுவோமா என்னன்றது வந்து தெரிலங்க. ஸோ வந்து பார்ப்போம். பட் எப்படி அப்படின்றது டைமிங் இருந்துச்சுன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். 1 hour later. ரிலாக்ஸ் பண்ணியாச்சுங்க. பட் அண்ணாவும் ரிலாக்ஸ் பண்ண வச்சாச்சு. பண்ணிவிட்டு நம்ம அப்படியே 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். பட் யார் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா அப்படின்னு பார்த்தா நம்ம அண்ணன் தாங்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாப்புல. என்ன ப்ரோ சொல்கிறேன், கால் உடஞ்ச வரையா அப்படின்னா, ஆமாங்க கேட்டேன் எடுத்துறீங்களான்ட்டு எடுத்துறேன் அப்படின்னாரு. சரி ஓகே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி கேஸில் விட்டாச்சுங்க. பட் எடுத்திருந்தார். பட் இப்போ வந்து நடக்க முடியுதாங்க. பட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே நடக்க முடியல என்னால் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம்னே, கால் கையெல்லாம் உடஞ்சிச்சுன்னா. கை உடஞ்சாலும் பிரச்சனை தான், கால் உடஞ்சாலும் பிரச்சனை தான். மற்ற இதெல்லாம் உடஞ்சா பிரச்சனை இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, எல்லாமே பிரச்சனை தான். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு பர்பஸ் இருக்குல்லங்க. பட் அந்த மாதிரி தான் தலை. இப்போ ஹாப்பி தானே நீ? இப்போ ஹாப்பி தானே? ஓரளவுக்கு உனக்கு கிளியராக இருக்குல்ல மைண்டு? ஓகே தலை, ஃப்ரீயாக இருக்கா? ஓகே ஓகே. கால் இப்போ ஓகே தானே? இல்லை பெயின் எதுவும் ஆகுதான்னு கேட்குறேன். ஓகே தலை ஆக்சுவலாக வந்து இப்போ ஓகே தானே, ஃப்ரீயாக மைண்ட்லாம் நல்லா ஃப்ரீயாகவே ஆயிடுச்சான். பட் இந்த பூச்சிக்கும் நம்மளுக்கும் முன்விரோத பகை எதுவும் இருக்கான்னு தெரில. கண்ணிலே வந்து அடிக்கிறாங்க டம்மு டும்முன்னு. முன்விரோத பகை எதுவும் மாற்றலை. எப்போ பார்த்தாலுமே இந்த வைசரை திறந்து வச்சு ஓட்ட முடியல, மூடிட்டு ஓட்டினோன்னா மூச்சு விட முடியல, திறந்து வச்சு ஓட்டினா கண்ணு திறக்க முடியல, வந்து அடிக்கிறாங்க பட்டுன்னு. கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நான் அப்படியே இருங்க, அன்னையும் சுட்டாயிடுறேன். மணி எத்தனாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 5:31 ஆச்சுங்க. ஓகேங்க, லைஃப்பில் இதெல்லாம் இருக்கிறது தான். பட் ஆனால் கால் ரொம்ப முக்கியங்க. ஸோ கால் கையெல்லாம் நம்ம ஒரு கெத்து கட்டுறதுக்காக, ஒரு சீன் போடுறதுக்காக வந்து நம்ம எதோ பண்ணிவிட்டு முறுக்கிட்டு தெரிஞ்சுட்டு இது பண்ணிட்டு போகிறோம். பட் எந்தெந்த ரூட்டில் எந்த மாதிரி போகணும் அப்படின்றத மட்டும் நம்ம மைண்டில் வச்சு ஓட்டணும் அப்படின்னோம்னா ஓகே தான். ஆனால் ரோட் லைஃப் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ராமேஸ்வர் ரைடு வந்து முடிச்சுட்டு வரும்போதுங்க, பட் பார்த்துட்டு அப்படின்னா ஸ்ப்ளெண்டரில் ஒரு அண்ணா வந்திருக்காங்க, ஹைவேஸ்லாம் வந்திருக்காங்க. பட் வந்து எப்படி அப்படின்றது வந்து தெரிலங்க. ஹெல்மெட்டில் நல்லா சிதறி கிடக்குது. ஆனால் ஒரு தலை வந்து தரையில் அடித்து ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. சுற்றி யாருமே நிற்கவும் இல்லை. அவர் வந்து எப்படி தரையில் முட்டினாரோ அதேமாரியே கிடக்குறாரு. பைக்கு எப்படி விழுந்துச்சோ, பைக்கில் அவர் எப்படி உட்காந்துருக்காரோ அப்படியே பைக் சாஞ்சு கிடக்குது. ஆனால் சுற்றி ப்ளட்டு மண்டெல்லாம் ஓப்பன் ஆகி ஐயோ எனக்கு பார்த்துட்டு மனசே இல்லை. ஆனால் நல்ல வேலைக்கு நான் வரப்போ வந்து எனக்கு 2-3 சம்பவம்லாம் நடந்துச்சுங்க. பட் வந்து நான் வந்து வரப்போ விளாக் பண்ணல. ஏன்னா போகிறப்ப தான் நாங்கள் விளாக் பண்ணிட்டு போனோம். ஸோ அதே வழியிலே நம்ம விளாக் பண்ணிட்டு போனோம். ஸோ புது வழியாக இருந்தாலும் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு விட்டேன். பட் பார்த்தோம் அப்படின்னோம்னா அப்படி ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. ஆக்சுவலாக வந்து அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த அண்ணா வந்து என்ன பண்ணார்னா ஹெல்மெட்டை தூக்கி டேங்க்கில் வச்சுட்டு போயிருப்பார்னு நினைக்கிறேன். ஹெல்மெட்லாம் செதறி கிடக்குது. ஹெல்மெட்டை தூக்கி அவர் போட்டிருந்தாரு அப்படின்னோம்னா அன்றைக்கி வந்து ஒரு அடியோடு வந்து அவர் வந்து தப்பிச்சுருக்கலாம். ஹெல்மெட்லாம் தெரிச்சு கிடக்குதுங்க. ஆனால் மண்டை வந்து தரையில் கிடக்குது. அதான் எப்படின்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு அது எப்படியா இருந்திருக்குன்னா, டேங்க்கில் வந்து ஹெல்மெட் வச்சுட்டு ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருந்திருப்பார் போல இருக்குது. இதை வேறு மாட்டணுமா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் எதுவும் போயிட்டு இருந்திருப்பார் போல இருக்குது. அப்படி எந்த வண்டியில் போய் விட்டார் என்ன இதுன்னு தெரில. அவர் வண்டி மட்டும் தான் எனக்குள்ளே இருக்குது. எனக்கே ஒரு நிமிஷம் இதாகிடுச்சு. அதை பார்த்துட்டு நானே ஒரு 2-3 நாளைக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, பயமாக. ஆக்சுவலாக வந்து மதுரை ஹைவேஸில் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்குதுங்க. பட் நான் வந்து ஊருக்கு வந்துட்டு ரிட்டன் ஆகும்போது, ராமேஸ்வரம் ரைடு முடிச்சுட்டு ரிட்டன் ஆகும்போது எனக்கே ஒரு மாதிரி அப்படியே இதாகிடுச்சிங்க. எப்படி சொல்கிறதுனா, என்னடா இது மனுஷனோட வாழ்க்கை அப்படின்னு. ஒரு நிமிஷம் எனக்கெல்லாம் எங்கெங்கேயோ மைண்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா இது லைஃபு, ரைடர் வாழ்க்கைலாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு அதிலிருந்தே என்ன ஒரு இதாகிடுச்சுன்னா, வந்து நம்ம காசு சேர்த்து வச்சு கேமரா வாங்கி அப்கிரேட் பண்ணலான்னு தாங்க இருந்தேன். பட் வந்து ரைடிங் கேஸு நம்மளோட சேஃப்டியை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சுங்க. ஸோ நீங்களுமே நல்லா சேஃப்டி கேஸ்லாம் போட்டு ரைட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் எனக்கு. ஆக்சுவலாக வந்து பக்கத்தில் இருக்க பால் வாங்க போகிறதா இருந்தாலுமே ஹெல்மெட் போட்டு போகிறது வந்து ரொம்ப சேஃபுங்க நமக்கு. சடனாக பேசிட்டே இருப்பேன், சடனாக ஸ்டாப் ஆயிடுவேன். ஏன் அப்படின்னோம்னா என் மைண்ட் வந்து வேறு எங்கேயோ போயிடுச்சு. பட் இந்த கான்செப்ட்லேருந்து என்னை வேறு எங்கேயோ கூப்பிட்டு போகுதுங்க. அதனால் வந்து நான் சடனாக பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதாச்சும் ஒரு கேப் விட்றேன் அப்படின்னும் போது என் மைண்ட் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இதில் இல்லை, அது வேறு எங்கேயோ வந்து ஓவர் திங்கிங் பண்ணி என்னை கூப்பிட்டு போயிட்டுருக்குது அப்படின்னு அர்த்தங்க. பட் அதனால வந்து நான் சடனாக பேச்சை வந்து நிறுத்திடுவேன்.
ஃபைனல் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி எடுக்கப்பட்ட vlog தான். ஸோ வந்து எடிட்டிங்லாம் இப்போ தான் முடிஞ்சுச்சு. ஸோ லைஃப்லன்றது அந்த கால் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ கால் இருந்தால் தான் நம்மளால் நடக்கவே முடியும். ஸோ வண்டி ஓட்ட முடியும், எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய முடியும், எங்கேயா இருந்தாலும் போக முடியும், வர முடியும். பட் கால்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஸோ பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. ஸோ நம்ம என்ன தான் கரெக்டாக இருந்தாலும் எத்தாப்பில் வரவங்க கரெக்டாக இருப்பாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சேஃபாக இருப்போம். ஸோ ரைடிங் பண்ணும்போது சூப்பராக இருக்கட்டும். ஸோ அதாவது வந்து நம்மளே கேர் பண்ணிக்கலாங்க. ஸோ பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த ஊருக்கு போகலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் உங்களோட சஜஷன் கொடுங்க. ஸோ இந்த ஊருக்கு போங்க, இந்த ஊருக்கு வாங்க அப்படின்றது. ஸோ பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. ஸோ பார்த்து சேஃபாக போனாலும் வேகமாக போனாலுமே சேஃபாக போங்க. ஸோ பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. ஸோ டாட்டா பை பாய்.